இந்த மணி வந்து கோலிக்குண்டு மணி தான் இது. இந்த மாடல் வந்து யாரும் இதுக்கு முன்னாடி போட்டதை பார்க்கல. நானே தான் ஓனாக க்ரியேட் பண்ணி போட்டேன். அழகாக தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு பேக்கெட் மணி வாங்கினேன். ஒரு பேக்கெட்டில் வந்து எத்தனை மணி இருக்குதுன்னு நான் எண்ணியும் பார்க்கல. அது 100 கிராமா இல்லை 50 இருக்க வாய்ப்பில்லை. 100 கிராம் இருக்கலான்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது அதை எடை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் 5 அடி அளவு வச்சு 22 பீஸ் ஒயர் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அடி 7 வரிசை போட்டிருப்பேன். இதில் பாருங்கள், இதில் மணி கோவுக்காமல் இதில் வந்து மணி கோவுத்துருப்பேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே மணி கோவுத்தோம்னா கொஞ்சம் இறுக்கமாக தெரியும். இந்த மாதிரி விட்டு கோத்ததுனால ஒரு டிசைன் வந்து அழகாக தெரியுது. இப்போ கீழே வந்து 4 வரிசை போட்டிருப்பேன். மணி கோத்துறதுக்கப்புறம் இங்கே 4 வரிசை போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மணி கோத்துட்டு கடைசியாக வந்து 5 வரிசை போட்டிருப்பேன். ஒரு வரிசை மடித்து சொருகிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் உயரம் தேவைன்னா இன்னும் 2 வரிசை கூட போடலாம். நானாக இதோட வந்து நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே தேவையில்லைன்னு மடித்து சொருகிட்டு புடி வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ரோல் செலவாகிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு ரோல் வாங்கி வச்சுருக்கேன். புடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கின்னு மிச்சம் வந்து வேறு ஏதாவது கூட போடும்போது ஜாயின் பண்ணி போட்டுக்கலான்னு. அடி 7 வரிசை போட்டிருப்பேன். 9 வரிசை கூட போடலாம். இந்த மணி கோக்குற பேட்டர்ன் இருக்குது இல்லையா, ஒரு வரிசை மணி ஒரு வரிசை அப்படியே சாதாரணமாக விட்டுருப்பேன். அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வருமானது 9 வரிசையில் எனக்கு தெரியல. இன்னொரு ஒயர் கூட போடும்போது அடி 9 வரிசை போட்டு இந்த மாதிரி மாடல் போடலான்னு இருக்கேன். அடி வந்து இப்போ 7 வரிசை போட்டிருக்கேன். 22 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். 5 அடி அளவு வச்சுருப்பேன். இது இப்போ வந்து மேலே ரன்னிங் ஒயரை கொடுத்து மேலே வந்து நான் 4 வரிசை போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து 2 வரிசை தான் சென்டராக மணி கோக்க போகிறோம். அதனால் மேலே 4 வரிசை போடலான்னு சொல்லிவிட்டு மேலே 4 வரிசை போட்டிருக்கேன். பாருங்கள். இப்போ முதல் வரிசை போட்டு ஏணிப்படி முடித்து போட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 2வது வரிசை வந்து மேலே கொண்டு வந்து 2வது வரிசை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நிறைய ஒயர் கூடைங்களில் இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்றத ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த இதுலேயும் சென்டராக ஒரு இடத்துல காமிச்சிருப்பேன். மணி ஒயர் கூட வந்து போடுறது ஈஸி தான். ஆனால் அதை வந்து நம்ம ஓன் யூஸுக்கு மட்டும்தான் போட முடியும். காசுக்கு சேல்ஸ் பண்ணணுன்னா அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. சாதாரண ஒயர் கூட தான் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். இப்போ பாருங்கள், 2வது வரிசையில் ஏணிப்படி முடித்து போடுறேன் பாருங்கள். முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழ் நோக்கி விட்டுட்டு அதை திரும்பவும் மேல் நோக்கி விடணும். ரன்னிங் ஒயரை மடித்து அந்த மேல் நோக்கின ஒயர் உள்ள சொருகி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் உள்ளே கொடுத்து கோத்து வாங்கணும். இப்போது ஒரு ஏற்கனவே இருக்குது இல்லையா நாட்டு, அது மேலே இது வந்து அப்படியே பஞ்ச் ஆகணும். அப்போ தான் 2வது வரிசைக்கு போக முடியும். இது 3வது வரிசை. மேலே வந்து நான் 4 வரிசை போட்டதுக்கப்புறம் தான் மணி கோத்துருப்பேன். வாய்ஸை வந்து நான் எடுத்துட்டேன். வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா ஃபேன் ஓடுற சத்தம் கூட இதில் நல்லா தெளிவாக கேட்குது. அதனால் வாய்ஸ் எடுத்துகிட்டு மீண்டும் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன்.
அதனால் தேவையான இடத்துல மட்டும் நான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன், மற்ற இடத்துல அப்படியே தான் பிளாங்காக விட்டுருக்கேன். இப்போது மணி வந்து கோத்துக்கலாம். ஏற்கனவே நான் மற்ற ஒயர் கூடையெல்லாம் 2 நாட்டு இடையில போடுவேன். இதில் நாட்டெல்லாம் எதுவும் இடையில போடலை. ஒரு ஒயரை விட்டுட்டு ஒரு ஒயரில் 2 மணி கோர்த்து மொத்தமாக கோர்த்து வச்சுக்கிறதுக்கப்புறம் தான் வந்து இதில் நாட் போட முடியும். ஃபுல்லாக கோர்த்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி இடையில 4 வரிசை போட்டிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே நல்லா உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரியே பார்த்து நீங்களும் போடுங்க. அடுத்த ஒயர் கூடை வந்து இதே மாடலில் ஒரு மணி கொடுத்து போடலான்னு இருக்கேன். இது 2 மணி கொடுத்துருப்பேன். ஒரு மணி கொடுத்து போடும்போது ஒயர் கூடை எப்படி இருக்குன்னு அந்த டிசைனும் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி மேலே வரிசை போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கூடை எல்லாத்துலேயுமே வந்து கீழே 4 வரிசைக்கும் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலே 4 வரிசை, அதுக்கு மேலேயும் 5 வரிசை, எல்லாமே ஒயரை கட் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு வரிசை போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடித்து போடுறேன் பாருங்கள். ஏணிப்படி முடித்து போட்டுட்டு திருப்பி 2வது வரிசை ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து மேலே 4 வரிசை போடணும். இந்த மாதிரி இடத்துல ஏணிப்படி முடித்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. நாலு வரிசை போட்டுட்டு மேலே வந்து கீழே எப்படி மணி கோத்துருக்குறோமோ அதே பேட்டர்னில் தான் வந்து கோக்கணும். மாற்றி கூட கோக்கலாம். நம்ம காலியாக இருக்கிற இடத்துக்கு நேராக மணி கோத்துட்டு இந்த வரிசையில், ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து இதில் நல்லா இருக்காது. 3 வரிசை மணி கோக்கும்போது சென்டராக ஒரு வரிசை அந்த மாதிரி மாற்றி கோக்கலாம். அது அழகாக இருக்கும். இதில் வந்து நேருக்கு நேர் கோத்தா தான் வந்து நல்லாயிருக்கும். நேருக்கு நேர் கோத்துட்டு மீண்டும் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி தான், ஏன்னா 4 வரிசைக்கு மேலே அப்படியே கொண்டு வந்திருக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து நான் 5 வரிசை போட்டிருப்பேன். மடித்து சொருகிறதுக்கு ஒரு வரிசை தேவை, அதனால் 5 வரிசை போட்டிருப்பேன். 5 வரிசை போட்டுட்டு ஒயர் கூடையே முடிச்சிட்டேன்.
சொருகிட்டு புடி நார்மல் புடி தான் போடலான்னு இருக்கேன். இவ்வளோ தாங்க இந்த ஒயர் கூடையோட வீடியோ. இப்போ ஒயர் கூடை போட்டு முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு ஒயரு மிச்சமாகிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நான் 5 அடி அளவு வச்சேன்னா 4.75 5க்கு இடையில, ஏன்னா ஒரு 1/4 அடி கம்மி பண்ணால் போதும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒயர் கொஞ்சம் மிச்சமாச்சுன்னா புடி போடுறதுக்கு உதவுன்றதுக்காக அவ்வளோ கம்மி பண்ணி வைக்க சொல்கிறேன் நான். வேறு எதுவும் இல்லை. இவ்வளோதாங்க, இந்த ஒயர் கூட முடிஞ்சு போச்சு.